தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற மாபெரும் தலைப்பின் ஊடாக நாம் ஒரு தொடர் போதனையாக இதுவரைக்கும் 22 பாகங்களை எட்டியிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பாகம் 23 நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த அருமையான தேவ செய்தி நிச்சயமாகவே நம் அனைவருக்கும் விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய விதத்தில், வளர்த்து எடுக்கக்கூடிய விதத்தில், தேவனிடத்தில் இன்னும் அதிகமாக கிட்டிச் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த மாபெரும் தலைப்பிற்கு துணை தலைப்புகளாக 11 சப் டைட்டில் நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு பாகத்திலும் அதை நான் வாசித்து விட்டு தான் தேவ செய்திக்குள் நேராக கடந்து செல்வது வழக்கம். இந்த நாளிலே நாம் யோபு அவர்களை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து, அவருடைய மனைவியை குறித்து, யோபுவுடைய விசுவாசம் எப்படி இருந்தது, அவருடைய மனைவியுடைய விசுவாசம் எப்படி இருந்தது, அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள், அவருடைய முன்னிலைமை எப்படி இருந்தது, அவருடைய பின்னிலைமை எப்படி இருந்தது, இதையெல்லாம் இந்த நாளிலே நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். துணை தலைப்புகள். முதலாவது, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? 2, அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார்? 3, எதற்காக அழைத்தார்? 4, எந்த சூழ்நிலையில் அழைத்தார்? 5, அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? 6, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 7, சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். இதையெல்லாம் நாம் கடந்த பாகங்களிலே தியானம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த துணை தலைப்புகள் அனைத்துமே இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்புக்குள் அடங்கியிருக்கிறது. இதன் ஊடாக தான் நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து கவனமாக கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பல படிகளை முன்னேற தேவன் நம்மை எப்படி பெயர் சொல்லி அழைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இது ஒரு கொடுமையான ஒரு உலகம். I always used to say this world is very dangerous world என்று நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் நம்மை எப்படி பெயர் சொல்லி அழைத்தார், அழைத்தவர் என்ன காரியங்கள் எல்லாம் நம்மோடு கூட செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, 8வது துணை தலைப்பு, நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? 9, நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் தெரியுமா? நம்முடைய விலாசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வீட்டினுடைய இலக்கம், கதவு எண் கூட அவருக்கு தெரியுங்க. உங்களுடைய ஹைட் என்ன, வெயிட் என்ன, உங்களுடைய பிளட் குரூப் என்ன, நீங்கள் என்ன படித்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நம்மோடு கூட ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற அருமையான தேவன். 10வது துணை தலைப்பு, வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். 11வது துணை தலைப்பு, சங்கீதம் 147 4வது வசனத்திலே வாசிக்கலாம். இப்படியாக வருகிறது, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எல்லாம் எண்ணி அவைகளை பெயரிட்டு அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், அவர் படைத்த படைப்புகள் ஏராளம். அதிலே நட்சத்திரங்களை, குறிப்பாக நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த மாபெரும் தொடர் போதனைக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத குறிப்புகள் முக்கியமாக 2, நிறைய குறிப்புகளை நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். முக்கியமான 2 ரா மெட்டீரியல் போல இருக்கிற 2 குறிப்புகள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படியாக வருகிறது. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து பேசுகிறார். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. இது எல்லா நாளும் எந்த நேரத்திலும் நீங்கள் தேவன் உங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இது ஏதோ அந்த நாளிலே யாக்கோபு அவருக்கு பெயரை மாற்றினார்,
அவரோடு கூட பேசினார் என்று அல்ல. முதல் மனுஷனாகிய ஆதாம் தவறு செய்யும் பொழுது பேச ஆரம்பித்த தேவன் இன்று வரைக்கும் நீங்களும் நானும் தவறு செய்யும் பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல காரியங்களை பேசும் பொழுதும் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அவர் தட்டி கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார், பாராட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் குறித்து அவரே சாட்சி சொல்லக்கூடிய தேவனாகவும் அவரே இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள், நானும் பிறந்திருக்கிறேன். நமக்கு நிறைய சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் உண்டு. நம்முடைய பெயர்கள் எல்லாம் நம்முடைய அரசாங்கத்தில் ரெக்கார்ட் புக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்கள் அம்மா அப்பா பெயர் என்ன என்பதெல்லாம் நம்முடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் நோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை விட மேலாக பரலோகத்தில் இருக்கிற பரலோக தேவன் அவருடைய அரசாங்க புஸ்தகத்தில், அவருடைய லெட்ஜரில் உங்களுடைய பெயரெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி. எவ்வளோ ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன். இவரை குறித்து நாம் நினைக்கும் பொழுது தைரியம், விசுவாசம், நம்பிக்கை மலை போன்று உயர்ந்து நிற்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. பிரியமானவர்களே, அடுத்த வேத குறிப்பு ஆதியாகமம் புஸ்தகத்தில் 32வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல், துணை தலைப்புகளில் வாசித்தோம் அல்லவா, ஒரு சிலருக்கு அவர் பெயரையும் மாற்றிருக்கிறார் என்று சொல்லி எவ்வளவு அழகாக வருகிறது பாருங்கள். 32:28 அவர் இப்படியாக சொல்லுகிறார், அப்பொழுது உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. போராடி மேற்கொண்டது நிமித்தம் யாக்கோபு என்ற பெயரை அவர் மாற்றி இஸ்ரவேல் என்னும் பெயரை வைத்தார். இஸ்ரவேல் என்ற பெயர் வைத்த பிறகு அவருடைய குணம் அப்படியே மாறிப்போனதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் கூட பழனி என்று என்னுடைய தகப்பன் தாய் வைத்த பொழுது மிகவும் ஒரு முரட்டாட்டு குணம் உள்ள ஒரு முரடனை போல இருப்பேன். மூடன் முரடன் போல இருந்த ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய பழைய வாழ்க்கை. எங்கள் வீட்டிலே சாப்பாடு கொஞ்சம் குறைவாக என்னுடைய பிளேட்டில் வச்சுட்டாங்கன்னா தூக்கி அப்படியே விசிறி அடிப்பேன். அந்த காலத்தில் தெரியாமல் செய்த காலங்கள் உண்டு. இருந்தாலும் ஒரு மூடனாக, ஒரு முரடனாக வாழ்ந்த மனுஷன் இப்பொழுது மோசஸ் என்று பெயரை மாற்றின பிறகு அந்த மூடன், அந்த முரடன் இப்பொழுது சாந்த குணமுள்ள ஒரு மனுஷனாக, எல்லாவற்றையும் கோபம் படக்கூடிய இடங்களிலே கூட என்னை நான் நிதானித்து அறிந்து தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி என்னுடைய கோபத்தை எல்லாம் அடக்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தேவன் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் என்பது உண்மை. பிரியமானவர்களே, என்னை பற்றி எனக்கு தானே தெரியும். நான் தான் என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன், இன்று எப்படி என்னுடைய பெயர் மோசஸ் என்று மாற்றின பிறகு எப்படி ஒரு ஒரு குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, அது போல குணசீலனாக என்னுடைய பெயர் மாற்றப்பட்ட பிறகு இப்பொழுது என்னுடைய கேரக்டர் கூட மாறி இருக்கிறது என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆகவேதான் அவர் நம்முடைய பெயரை மாற்றுகிறார். நம்முடைய தாய் தகப்பன் வைத்த பெயர் அவருக்கு தெரியும், அதை சொல்லிதான் அழைக்கிறார். யாக்கோபே, இப்போது உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி. ஆகவே இந்த தேவனை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்ய வந்து அமர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களை, கவனமாக கேளுங்கள். ஒரு 30-40 நிமிடத்திற்குள்ளாக என்னுடைய இந்த நாளிலுடைய தேவ செய்தி முடிக்க நான் முயற்சிப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி நாம் அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். பிரியமானவர்களே, நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுவது உண்டு, தேவ செய்தி ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேவன் என்பவர் யார்? நாம் படைப்பாளிகள், படைக்கப்பட்ட படைப்புகள். நாம் இறைவன் நம்மை படைத்தவர், அவர்தான் நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் என்ற வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்களே அல்ல என்று இதே பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். அவர் சொல்லுகிறார், நானே உன்னை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்லி. அந்த சிருஷ்டி கர்த்தர் உங்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆணுக்கு ஒரு குரல் கொடுத்திருக்கிறார், குரல் வளம் வேறு. மனுஷிக்கு, பெண்ணுக்கு வேறு ஒரு குரல் வளம் கொடுத்திருக்கிறார், அவளுடைய குரல் வளம் வேறு. ஆணனுடைய உயரம் அதிகம், பெண்ணினுடைய உயரம் சற்று குறைவு. ஆனால் குணாதிசயங்கள் மற்றும் ஆராய்ந்து அறிகிற அறிவு, தாளந்துகள், பலன், இவை எல்லாவற்றையும் 2 பேருக்கும் இறைவன் பகிர்ந்தளித்திருக்கிறார். நமக்கு ஆவி என்று உள்ளே இருக்கிறது. அந்த ஆவியை உங்களால் காண முடியாது. அந்த ஆவி இருக்கிறபடினால்தான் நீங்களும் நானும் நடக்கிறோம், பேசுகிறோம், பார்க்கிறோம், உணவு உட்கொள்ளுகிறோம், தூங்குகிறோம், எழுந்திருக்கிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், உடைகளை உடுத்திக் கொள்ளுகிறோம், சிரிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆவி என்கிற அந்த உள்ளான அந்த மனுஷனை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று சரீரத்தின் மனுஷன்,
அதைதான் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய தொலைக்காட்சியில் இருந்து உங்களுடைய ஸ்மார்ட் போனிலிருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். சரீர பிரகாரமாக ஐ நோ ஹிம், அவருடைய பெயர் இது என்று நீங்கள் சொல்லலாம், நானும் சொல்ல முடியும். என்னுடைய மனதின் மனுஷன் எப்படி இருக்கிறான், அந்த மனதின் மனுஷன் எப்படி தேவனை அறிந்து வைத்திருக்கிறான், அங்கதாங்க மிக 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 முக்கியமான ஒரு 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 இடமாக நான் பார்க்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்களே தெய்வம் அல்ல என்று சொல்லுகிற தேவனை அறிந்திருக்கிறதா இந்த மனதின் மனுஷன்? உங்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்திருக்கிறேன் என்று சொன்னாரே, அவருடைய ஆவியை நம்முடைய நாசியிலே ஊதினார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமே, அவருடைய ஆவிங்க, நம்ம தாய் தகப்பனுடைய ஆவி நமக்குள்ள இல்லை. நம்மை சிருஷ்டித்த படைப்பாளியுடைய ஜீவன், சுவாசம் என்று சொல்லப்படுகிற அவருடைய ஜீவன் நமக்குள் வந்து வாசம் செய்யும்படியாக அவருடைய ஜீவனை நமக்குள் ஊதி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே நமக்கு ஆவியின் மனுஷன் உண்டு. அந்த ஆவியின் மனுஷன் தான் ஆவியாய், தேவன் வந்துட்டு ஆவியாய் இருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆவியின் தேவனோடு கூட ஆவிக்குரிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தான் அந்த உள்ளான மனுஷன் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, மறுபடியும் பிறந்த அனுபவத்தை கிறிஸ்தவர்கள் பெற்று கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சபைக்கு போவது வேறு, வேத வசனங்களை வாசிப்பது வேறு. மறுபடியும் பிறந்த அனுபவத்திலே தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரோடு கூட என்னால் நெருங்கி பழகக்கூடிய ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே. பிதாவாகிய தேவன், இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேற்றரவலனாகிய பரிசுத்த ஆவியானவர், இந்த திரியேக தேவனை உங்களுடைய தெய்வமாக, உங்களுடைய குல தெய்வமாக, உங்களுடைய குடும்ப தெய்வமாக வழிபடுகிறீர்களா என்பது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி வழிபடுகிறோம் என்று சொன்னால் நாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். பிரியமானவர்களே, ஆகவே மறுபடியும் பெற்ற அனுபவத்தோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி படைப்பாளி சொல்லியிருக்கிறாரே. அவரை அறிகிற அறிவே அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவே மெய்யான அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறிவை உடைய மனுஷனாக இந்த அறிவின் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மனுஷனுடைய அறிவு வீணாய் இருக்கும் பொழுது அவன் ஒரு முரடனாக, அல்லது ஒரு கொலையாளியாக, அல்லது ஒரு கேவலமான ஒரு மனுஷனாக வாழ்வான், அல்லது திருந்து கொண்டிருப்பான். மனுஷன் என்று சொல்லும் பொழுது மனுஷையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மனுஷன் மனுஷி ஒரு நல்ல கேரக்டரைஸ்டு பர்சனாக அவங்க வாழறாங்கன்னு சொன்னா, மனது அவர்களுடைய அந்த மனதில் இறைவனுடைய காரியங்களை குறித்தும் இந்த உலகத்தினுடைய காரியத்தை குறித்தும் அவர்கள் நல்லா அவங்க என்ன பண்ணீங்கன்னா ரெவரண்டா இருக்கணும். புத்தி உள்ள மனுஷனாக இருக்க வேண்டும். புத்தி உள்ள மனுஷியாக இருக்கிறாங்க சொல்லுகிறோமே, அப்படி புத்தி எங்க இருக்கிறது? இந்த புத்தியின் மனுஷன், இந்த அறிவின் மனுஷன், சோல் என்று சொல்லுவார்கள், SOUL. அந்த இடத்துல தேவனை குறித்து அறிகிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மேலோங்கி இருக்க முடியும். நீங்கள் கீழாகாமல் மேலாய் இருப்பீர்கள், வாளாகாமல் தலையாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே, அந்த சொன்ன தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசித்திருக்க வேண்டும். அவர் நம்முடைய உபதேசியாளராக இருக்கிறார். அவரை ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், யூ ஆர் மை டீச்சர், யூ ஆர் மை ப்ரொஃபஸர், யூ ஆர் மை டியூட்டர், யூ ஆர் மை மென்டார் என்று அழகாக சொல்லுவேன். ஏன்னா அவருடைய உபதேசம் கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல இருக்கிறதே. பிரியமானவர்களே, அவருடைய உபதேசத்தை நாம் கேட்டுக்கொண்டு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்போம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த படைப்பாளி என்னவெல்லாம் சொன்னாரோ இந்த மனுஷனை குறித்து, உள்ளான அந்த மனுஷனை குறித்து, மனதின் மனுஷனை குறித்து, இந்த படைப்பாளி படைத்தவருக்கு தானே தெரியும் நாம் இந்த சரீரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும். எதற்காக தினந்தோறும் குளிக்கிறோம், எதற்காக தினந்தோறும் பல் திலக்குகிறோம், எதற்காக சரியாக 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நாம் தூங்க செல்லுகிறோம், எதற்காக உடைகளை உடுத்திக் கொள்ளுகிறோம், எதற்காக வெளியிலே போகும் பொழுது ஒரு கனமான உடையை உடுத்தி கொண்டு போகிறோம். பிரியமானவர்களே, எல்லாமே உடைகளை என்று சொல்லும் பொழுது ஆண் எப்படி உடுக்க வேண்டும், தகுதியான வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைத்தியக்காரர்கள் தங்களுடைய சட்டையை கிழித்து கொண்டு போவார்களே, கிழித்து கொண்டு அணிந்து கொண்டு போவார்கள். அவர்களுக்கு செய்கிறது என்னவென்றால் தெரியாது. பைத்தியக்காரன் சொல்லும் பொழுது தேவனை குறித்த அறிவு அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷனுக்கு குறைந்திருக்கிறது என்று அர்த்தம். அப்படிப்பட்ட மனுஷனை போல நல்ல ஒரு அறிவுள்ள படித்தவர்கள் கூட கால் சட்டையை கிழித்து உடை அணிந்து கொண்டு போவது ஆண்களும் பார்க்கிறோம். ஆண்கள் கொஞ்சமாக பார்க்கிறோம், பெண்கள் நிறைய பேர் அப்படி உடைகளை, தன்னுடைய கால் சட்டையை, தன்னுடைய மேல் சட்டையை கிழித்து ஒரு பைத்தியக்காரத்தனமாக போகும் பொழுது தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள இல்லை என்பதை யாரும் சொல்ல வேண்டாங்க. ஜோசியெல்லாம் பார்க்க வேண்டாம். அவர்களை பார்த்தாலே, அவருடைய உடைகளை பார்த்தாலே, அவருடைய பேச்சை பார்த்தாலுமே, அவருடைய நடைகளை பார்த்தாலுமே
இந்த மனுஷனுக்குள் இந்த மனுஷனுக்குள் இறைவனுடைய அறிவு இல்லை என்பதை அழகாக சொல்லிவிடலாம். ஆகவே அவர்களை நாம் குப்பையை போல தூசியை போல தூக்கி வீசக்கூடாது. அவர்களுக்காக அப்படிப்பட்ட மனுஷியை பார்க்கிற பொழுது தேவனுடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும் அவர்களுக்காக, அவர்களுடைய ஆத்மா ரட்சிப்புக்காக, அந்த மனதின் மனுஷன் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அவர்களுக்காக இறைவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சரி, இந்த அருமையான படைப்பாளி என்னவெல்லாம் சொன்னார் என்பதை நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அவருடைய சத்தத்தை, அவருடைய சத்தியத்தை நீங்கள் கவனமாக வாசித்து விசுவாசித்து இரவும் பகலும் தியானம் செய்யும் பொழுது நீங்களும் நானும் வர 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 விருத்தி அடைய முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் ஒரு அருமையான நிஜ உலக கதாநாயகனை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அந்த நிஜ உலக கதாநாயகனுடைய பெயர் யோபு. ஆங்கிலத்தில் ஜாப் என்று சொல்வார்கள், JOB. அவருக்கு ஒரு மனைவி இருந்தார்கள். அந்த காலத்தில் 2 மனைவிகள் 3, 4 என்பது சர்வசாதாரணம். ஆனால் இந்த நீதிமான் யோபு என்பவன் தேவனுடைய வாயினால் சாட்சியை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். பிசாசு இடத்துல தேவன் பேசும்பொழுது, என்னுடைய தேவ மனுஷனாகிய என்னுடைய யோபுவை கண்டாயோ என்று கேட்கிறார். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனும். முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இப்படியாக வருகிறது, ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாயிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு 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 சாட்சி நிறைந்த ஒரு மனுஷியாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சியாக நாம் வளம் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமும் அவருடைய பெரிதான எதிர்பார்ப்புமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய மனைவியின் மூலமாக மொத்தம் 20 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். அதாவது முதல் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 7 ஆண்மகன்கள் என்று பார்க்கிறோம், 3 பெண் பிள்ளைகளை பெற்றார் என்று பார்க்கிறோம். அவருடைய சொத்துக்களுடைய விவரம், இந்த நாளில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு யோபுவுடைய ஆஸ்தியை செக் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நிறைய டேக்ஸ் அவர் கட்ட வேண்டியது வரும். அந்த காலத்தில் அந்த டேக்ஸ் எல்லாம் இல்லை. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுத்த இலவச பரிசுகள் இவைகள். அவருடைய சொத்துக்களை கொஞ்சம் வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யோபுவுடைய வாழ்க்கையில் முதல் அதிகாரம், அதாவது யோபுவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் இப்படியாக வருகிறது. அவருடைய சொத்துக்கள் என்னவென்று பார்ப்போமா? 7000 ஆடுகள். வெறும் 7 ஆடு இருந்தாலே பெரிய விஷயங்க. 700 ஆடு இருந்தால் பெரிய வசதி படைத்தவன். அந்த நாளிலே 7000 ஆடுகள். இதை படிக்கும் பொழுது எப்படி அவர் வாழ்ந்திருப்பார்? சரி, 3000 ஒட்டகங்கள். ஆடுகள் என்பது ஒரு 2.5 அடி 3 அடி உயரம் கொண்டது. ஒட்டகம் என்று சொல்லும் பொழுது மனுஷனை விட உயரத்தில் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு மிருக ஜீவராசி அவர் இடத்துல 3000 ஒட்டகங்கள் இருந்ததாம். ஏர்மாடுகள், அதாவது பெரிய பணக்காரர் அல்லவா, விவசாய நிலங்கள் அதிகமாக அவருக்கு இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த விவசாயத்தை செய்வதற்காக அந்த நாளைய டிராக்டர்லாம் இல்லை. அதனால இறைவன் அவருக்கு டிராக்டர் என்ன கொடுத்தார்னா ஏர்மாடுகளை கொடுத்திருக்கிறார். எத்தனை? 5 50 500 ஏர்மாடுகளை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. 500 கழுதைகள், அதாவது அவருடைய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக, அந்த நாளில் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக வெஹிக்கிள் இல்லை. அதனால இறைவன் என்ன பண்ணியிருக்கிறார்? 500 கழுதை, பொதி சுமக்கும் கழுதைகளை 500 கழுதைகளை கொடுத்திருந்தார் என்று பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இதையெல்லாம் பராமரிக்க திரளான என்று சொன்னால் 50 100 500 என்று தெரியாது, திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தால். ஏன்னா 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள் இருக்கும் பொழுது அதை பராமரிக்க குறைந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000க்கு மேலே வேலையாட்களே அவர் வைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். அவர்கள் அனைவருக்கும் சம்பளம் கொடுத்திருக்க வேண்டும், உணவு அளித்திருக்க வேண்டும், அவர்கள் தங்குவதற்கு அவர் கூடாரங்களை அமைத்து கொடுத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு செல்வ சிம்மனாய் வாழ்ந்த அந்த மனுஷனுக்கு சடிதியாக ஒரு சோதனை வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவ புத்திரர்கள் வந்து தேவனுடைய சமூகத்திலே பரலோகத்தில் வந்து நிற்கும் பொழுது நைஸா சைலண்டா பிசாசு எப்பவுமே அப்படி தானே வருவான். தேவ புத்திரர்களோடு கூட சேர்ந்து அவனும் என்ன பண்ணுகிறான்? பரலோகத்திலே வீட்டில் இருக்கிற நம்முடைய தேவனிடத்திலே வந்து நின்று யோபுவை குறித்து டெம்ப் பண்ணும்படியாக இறைவனிடத்தில் பர்மிஷன் கேட்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அது நிமித்தம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் கடந்து போனார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், நிறைய வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நமக்கு போதாது, நிறைய நேரங்கள் தேவைப்படும். ஆகவே முக்கியமான சில வசனங்களை மட்டும் எடுத்து வாசிக்கலாம் என்று இருக்கிறேன்.
2வது அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படியாக வருகிறது. 7லிருந்தே வாசிக்கிறேன். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி டாப் டு பாட்டம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு இடம் கூட பாக்கி இல்லை, கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டான்? கொடிய பருக்கள் என்று சொல்லப்படும் பொழுது அது ஒரு சோரியாசிஸ் என்று சொல்லலாம், அல்லது தழும்புகள் என்று சொல்லலாம். அவனால் சும்மா உட்கார முடியாது. அதற்கு அதை சொரிந்து கொள்வதற்காக, அதுக்காக தான் சோரியாசிஸ் என்று சொன்னேன். சோரியாசிஸ் வியாதி உள்ளவர்கள் தயவு செய்து யோபை குறித்து கொஞ்சம் தியானம் செய்து பாருங்கள். அவருடைய புத்தகத்தையும் அவருடைய வரலாற்றையும் எடுத்து வாசித்து பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து யோபுவை சொஸ்தப்படுத்தினவர், சுகமாக்கினவர், பல 100 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 340 ஆண்டுகள் வாழ்ந்து 4 தலைமுறைகளை கண்டவர் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது 7 ஆண்மகன்கள் 3 பெண் பிள்ளைகளை பெற்றவர். கடைசியாக தேவன் அவருடைய சிறையிருப்பையெல்லாம் மாற்றி இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கும் பொழுது அதே 7 ஆண்மகன்களையும் 3 பெண் பிள்ளைகளையும் கொடுத்து அந்த பெண் பிள்ளைகள் மிகவும் சௌந்தரியமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த தேசத்தில், ஊத்ஸ் என்னும் தேசத்தில் அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் ஃபேசஸ், அவ்வளவு அருமையான பெண் பிள்ளைகளை சேஷித்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது வாசித்தன அல்லவா, பிற்பகுதியிலே வாசித்து காண்பிப்போம் என்று சொன்னால் 42வது அதிகாரத்தில் யோபுடைய பின்னிலைமை எப்படி இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இரட்டத்தனையாக தேவன் ஆசீர்வதித்தாராம். 7000 ஆடுகள் முன்னிலைமையில் இருந்தது, 14000 ஆடுகளை திரும்பி கொடுத்தார் தேவன். 3000 ஒட்டகங்களை வைத்திருந்த மனுஷனுக்கு 6000 ஒட்டகத்தை கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல ஏர்மாடுகள் 500 வைத்திருந்தார். முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 42வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 500 × 2 டபுள் ஃபோல்டு பிளஸிங் 1000 ஏர்மாடுகளாக மாறி போச்சு. 500 கழுதைகளை வைத்திருந்தாருங்க. ஆனால் இறைவன் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கும் பொழுது 1000 கழுதைகள். முன்னிலைமையே அவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தவர் பின்னிலைமை பயங்கரமான மல்டி ட்ரில்லியனராக மாறிட்டார். பில்லியனர் பிகேம் ட்ரில்லியனர். ஏன்? அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் சாட்சி கொடுக்கும் பொழுது தேவனுக்கு பயந்து நடுங்குகிற ஒரு உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். இந்த பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாக நீங்களும் நானும் இருக்கிறோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆமா பிரதர், அந்த நாளிலே எல்லாமே ஒரு கதையை போல எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த காலத்துல நம்ம இப்படிலாம் சூழ்ச்சியோடு கூட வாழலாம் எப்படி பிரதர் பழைக்க முடியும்? பொய் சொல்லாம எப்படி பிரதர் பழைக்க முடியும்? இப்படி நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் கூட அப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற போல உலகத்திற்கு ஏற்றபடி ஒத்த வேஷம் தரிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரியாதிருப்பீர்களாக என்று பவுலடிகள் சொல்லுகிறார். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? சிச்சுவேஷன் ஏற்றபடி நாம் என்ன பண்றோம்? பச்சோதிகளை போல மாறிக்கொள்ளக்கூடிய சுபாவத்தை உடைய அநேக கிறிஸ்தவர்களை எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நான் உமக்கு முன்பாக பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறேனா, உத்தமனாக உமக்கு முன்பாக, யோகியனாக உமக்கு முன்பாக நடந்து கொள்கிறேனா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். மற்றவர் நம்மை குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக நம்மை நாமே நிதானித்து அறிவோம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா தீமைக்கும் கர்த்தர் விலக்கி நம்மை பாதுகாப்பார் பிரியமானவர்களே. 8வது வருஷத்துல இப்படியாக வருகிறது. 2:8 அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? எப்படிப்பட்ட மனைவிங்க! கணவன் மனைவியும் விசுவாசத்தில் நிறைந்து இருக்கிற ஒரு குடும்பம் இருக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அநேக ஸ்திரீகளை குறித்து நம் வேத புத்தகத்தில் நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். ஆபிரகாமுக்கு இருந்த அளவிற்கு விசுவாசம் அவருடைய மனைவியாக சாராளுக்கு இருந்ததா என்று பார்த்தால் சற்று அல்லங்க, ஏறக்குறைய நிறைய குறைவு. இப்படி நிறைய ஸ்திரீகளை குறித்து நாம் சொல்ல முடியும் பிரியமானவர்களே. அப்படிதான் இந்த யோபுவுடைய மனைவியும் அந்த நாளிலே வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு அவிசுவாசி பேசுகிறது போல அவள் பேசினாள் என்று நாம் பார்க்கிறோம். அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உத்தமமா இருக்கணுமா? உத்தமமா இருந்ததுக்கு நீ வாங்கி கட்டிக்கினது போதாதா? மகன்கள் இறந்து போனாங்களே, மகள்கள் இறந்து போனார்களே, நம்முடைய ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் அனைத்தும் அடித்துக்கொண்டு போய்விட்டது, விளை நிலங்கள் அழிந்து விட்டது, ஒன்றுமே இல்லையே, ஓட்டாண்டியாய் ஆகிவிட்டோமே. ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு உன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயே, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அந்த அம்மா என்ன செய்திருக்கணும்? தன்னுடைய புருஷனுக்கு அவரை வேணும்னு எதுவுமே செய்யலையே, நீதிமான். இறைவன் சொல்லுகிறார், என்னுடைய மகன் யோபுவை கண்டாயோ? அவன் நீதிமானாய் இருக்கிறான், உத்தமனாய் இருக்கிறான், நற்குணசாலியாக இருக்கிறான்,
தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை நான் அறிவேன், பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் என்று அறிவேன் என்று அந்த பொல்லாத பிசாசு இடத்துல இறைவன் பேசிக் இருந்தார். பிரியமானவர்களே, 10வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, அதற்கு அவன் தன் மனைவியை பார்த்து பேசுகிறான், நீ பைத்தியக்காரி, யூ ஆர் மேட். நீ பைத்தியக்காரி. பைத்தியம் என்று எப்பொழுது சொல்லுவோம்? பைத்தியக்காரன் என்று எப்பொழுது சொல்லுவோம்? நார்மல் பிஹேவியர் அவங்களுக்குள்ள இருக்காது. அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பேசுறாங்க என்பது அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அதற்காக தான் இந்த மனதின் மனுஷி தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேதம் அதிகமாக சொல்லுகிறது, வலியுறுத்தி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோபு நிச்சயமாக தேவனுடைய மனுஷனாக இருந்தபடினாலே, தேவனுடைய வார்த்தையை அதிகமாக உள்வாங்கி வைத்திருந்தபடினாலே, அவன் எப்படிப்பட்ட மனுஷன் என்று சொன்னால், தனக்காக வேண்டுதல் செய்கிறவர் மட்டுமல்ல, தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய மகள்கள் ஏதாயும் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக இவர் தேவனுடைய சமூகத்தில் பலியிடக்கூடியவராக வாழ்ந்தார் என்று கூட நாம் பார்க்கிறோம். அதை ஒரு விஷயம், ஒரு நிமிடம், ஒரு வினாடி நான் வாசித்து விடலாம் என்று இருக்கிறேன். 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை, எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து, நிறைய நாம் தியானம் செய்த நம்முடைய முற்பதாக்கள் நிறைய பேர் அதிகாலமே எழுந்திருக்கக்கூடிய குணத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி அதிகாலமே எழுந்து தேவனை தேடின மக்கள் அனைவரும் உயர்ந்த இடத்திலே வந்து நின்றார்கள். மலை மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. ஆகவேதான் இந்த நாளில யோபை குறித்து தியானிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார்? தேவனுக்கு பயந்து அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். எப்படிப்பட்ட ஒரு மனுஷனுங்க! தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்தார்களோ இல்லையோ, கேள்விப்பட்டாரோ இல்லையோ, ஆனால் ஒரு வேளை தவறு செய்திருந்தார், பிழை இழைத்திருப்பார் என்று சொன்னால் தேவ குத்து வந்துருமே. அப்படிப்பட்ட ஒரு நீதிமானுக்கு சோதனை வந்ததுங்க, வேதனை வந்ததுங்க. ஆனாலும் அவர் உத்தமத்தில் இருந்து பிசகவே இல்லை என்று பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலிருந்து கடைசியாக முடிகிற 41வது அதிகாரம் வரைக்கும் தேவனுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. இதன் நடுவில் வந்துட்டு அவர் வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது அவருக்கு 3 நண்பர்கள் இருந்தார்கள், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாமே அவரை வந்துட்டு எப்படி ஒரு ஏளனமாக நடத்தினார்கள். அவனுக்கு தெரிஞ்ச யோகியனா இருந்தது போல நினச்சிக்கிட்டு யோபு ஏதோ ஒரு பைத்தியக்காரன் அல்லது அவன் வாழ தெரியாதவனை போல, கையால் ஆகாதவனை போல அவர்கள் நினைத்து அவரோடு கூட பேசினார்கள் என்று பார்க்கிறோம். கடைசியாக அப்படி பேசின அவருடைய நண்பர்களுக்காக இவர் விண்ணப்பம் செய்தார். யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று கூட இதே யோபுவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஒரு மனுஷனாக யோபு வாழ்ந்தார். அப்படி வாழும் பொழுது நீங்களும் நானும் நிச்சயமாக யோபுவுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை இரட்டத்தனையாக மாற்றி கொடுத்த தேவன் உங்களுடைய பின்னிலைமையும் என்னுடைய பின்னிலைமையும் ஏன் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலும் அருமையாக வைத்திருக்கிறாரு. இன்னும் வர 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 நம்முடைய எதிர்காலங்கள் யோபு வாழ்ந்தது போல நான் அடிக்கடி சொல்லுவேன். தேவன் இந்த உலகத்தை அழித்த நாளிலே யோபுவை தெரிந்து கொண்டு யோபுவோடு கூட பேசின அநேக வார்த்தைகளை ஒன்று எனக்கு இறுக்கமாக ரேமாவை போல படித்துக் கொண்டேன். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார். அதை நான் படித்துக் கொண்டேன். 120 ஆண்டுகள் நிச்சயமாக நாம் வாழ வேண்டும்ங்க. 100+ வாழணும், 100 கிராஸ் பண்ணணும். இந்த 70, 80 எல்லாமே வாழறாங்க, ஆவரேஜ் பீப்புள் எல்லாமே வாழறாங்க. அப்புறம் விசுவாசி என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அவர்களை போல நம்மளும் 60, 70, 70லேருந்து 80 ரொம்ப டேஞ்சரஸ் ஏஜ் டைம் அதெல்லாம் அப்படின்னு உலக மக்கள் பேசுறாங்க. அவங்களாம் பேசும்பொழுது நான் நினைச்சுப்பேன், ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள் அவருடைய மனதிலே இல்லை, இருதயத்திலே இல்லை, வாயிலே இல்லை. ஆகவே அவிசுவாசத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் உம்முடைய மகன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அந்த நாளிலே எப்படி யோசுவா சொன்னாரோ அதுபோல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை தேடுகிறோமே. அதிகாலமே தேடுகிற முற்பதாக்களைப் போல நானும் என் மனைவியும் தேடுகிறோமே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் எங்களுடைய குடும்ப சபை என்று சொல்லப்படுகிற AFT சபையில காலை 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு காரையில உட்கார்ந்து குடும்பமாக நாங்கள், எங்களோடு கூட எங்களுடைய மாமியாரும் வருவார்கள். அவருடைய பெயர் மேரி.
5 பேர் சரியாக 5 மணிக்கு கார் புறப்பட்டு விடும். இங்கிருந்து பிரயாணம் செய்ய புரசவாகத்திற்கு அந்த நாளிலே கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்கள் ஆகும். அப்படி போனாலும் அந்த சபையில கிட்டத்தட்ட 6வது ரோ 7வது ரோ தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சபையில நாங்கள் தொடர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றும் நாங்கள் ஆராதனைக்கு அந்த சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆன்லைன்ல நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். உபதேசிக்கக்கூடிய ஒரு கிருபையையும் கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இறைவனை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று என்னால் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். She is a crown to her husband. ஆனால் லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்பு உருக்கியாய், டிபி பேஷண்ட் போல. டிபி பேஷண்ட் ஆகுறது, ஒருவேளை ஒரு மனுஷன் டிபி பேஷண்டா இருக்கிறான், அவன் நிறைய சிகரெட் குடிக்கிறான், நிறைய தண்ணி அடிக்கிறான், தன்னுடைய மனது மாற்றப்பட்டு ஒரு பைத்தியக்காரனை போல அலைகிறான் என்று சொன்னால் அதுக்கு காரணம் ஒருவேளை ஸ்திரீகள் கூட இருப்பார்களோ என்று கூட சந்தேகம் வருகிறது. பிரியமானவர்களே, இந்த மனுஷியை பார்த்து யோபு அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நாம் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. முதல் வசனம் இப்படி 10வது வசனத்தில் முதல் வரி இப்படியாக வருகிறது. யோபு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, திடீரென்று சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்பொழுது நீ அஞ்ச வேண்டாம் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். சடுதியான திகில் வந்தது யோபு அவர்களுக்கு. அவருக்கு வந்தது என்று சொன்னால் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் உபத்திரம் வராமல் இருப்பது கூடாத காரியம் என்று இறைவன் சொல்லியிருக்கிறாரு. வரலாம், வரும். ஆனால் வரும்பொழுது நீங்களும் நானும் யோபுவை போல உத்தமனாக, சன்மார்க்கனாக, தீமைக்கு விலகுகிறவர்களாக, தேவனுக்கு பயப்படுறவர்களாக வாழ்கிறோமா என்பதுதான் முக்கியம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்பொழுது நீதிமொழியின் புத்தகத்தை வாசித்தது போல எந்த ஒரு மனுஷியாகிலும் யாதொரு புருஷனுக்கும் மனைவியாக இருக்கிற கர்த்தருடைய மகள்களை பார்த்து பேசுகிறேன். தயவு செய்து உங்களுடைய கணவரோடு கூட ஒரு மனதோடு கூட வாழ நீங்கள் முயற்சிக்க வேண்டும், பழக வேண்டும். பிரியமானவர்களே, 2 பேரும் சேர்ந்து கை தட்டும் பொழுதுதான் ஓசை வெளியே வரும். ஒத்த கையில தட்டும் பொழுது எந்த விதமான ஓசையும் வெளியே வராது. பிரியமானவர்களே, ஆகவே குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்பது போல என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு கிடைத்த மனைவி ஒரு அற்புதமான கிரீடம். இந்த நாள் வரைக்கும் எந்த விதமான நானே தவறுகள் செய்யும் பொழுது கூட அந்த தவறுகளை சுட்டி காட்டுவாளே தவிர, திருந்தக்கூடிய ஒரு அட்வைஸ் கொடுப்பார்களே தவிர, மற்றபடி ஒரு நாளும் என்னை ஈனமாக நடத்தினதாக எனக்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறார். ஆனால் லட்சை உண்டு பண்ணுகிறோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யோபு அந்த நாளிலே வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய மனைவி அவருக்கு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷியாக இருந்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் சீக்கிரத்திலேயே குணமாக்கி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று சமாதானத்திற்கு திரும்பி இருப்பார் என்று கூட எனக்கு தோன்றுகிறது. கிட்டத்தட்ட 42 அதிகாரங்கள் கொண்ட இந்த யோபுவின் புஸ்தகத்தில் அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது யோபுவை போல நாம் வாழ வேண்டும், தீமைக்கு விலக வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடங்க வேண்டும், பசுத்தத்தின் மேல் பசுத்தம் அடைய வேண்டும், விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை பெற்று நாம் இந்த பூமியில வாழ வேண்டும், வளம் வர வேண்டும் என்று தோன்றுகிறது. பெரியமானவர்களே, கடைசி அதிகாரத்துல இப்படியாக வருகிறது. 10வது வசனத்துல யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று பார்க்கிறோம். 12வது வசனம் இப்படியாக வருகிறது. 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் சொன்ன எருமாடுகள், ஏர் மாடுகள் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின என்று பார்க்கிறோம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆரம்பத்தில் பிறந்த 10 குழந்தைகளும் 7
7+3 ஆண் பிள்ளைகள் 7, பெண் பிள்ளைகள் 3 இறந்து போய்விட்டார்கள். அதற்கு ஈடாக சரியாக மேலும் ஒரு 7 ஆண் பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைகளையும் கொடுத்தார். கர்த்தர் யாருக்கும் துரோகம் செய்கிறவர் அல்ல பிரியமானவர்களே. கர்த்தர் யாருக்கும் கடனாளியும் அல்ல. நாம் எதையெல்லாம் அவருக்காக செய்கிறோமோ கொடுக்கிறோமோ, நாம் கொடுப்பது என்று சொன்னால் துதியை அவருக்கு செலுத்த வேண்டும் பிரியமானவர்கள். உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளிலே அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய இருதயத்தை நாம் குளிர்விப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை அனைவரையும் அவர் குளிர்விப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே. மொத்தம் 20 பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் யோபுவுடைய மனைவி என்று பார்க்கிறோம். 20 பிள்ளைகள். இதற்கு முன்பு இப்படி 20 பிள்ளைகள் பெற்ற தாய்மார்கள் யாராகிலும் உண்டா என்று பார்த்தால் அவ்வளவு பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் எனக்கு தெரியவில்லை பெரியப்பட்டவர். இதுவரைக்கும் ஆதியாகம புத்தகத்திலிருந்து தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அதிகமாக 7 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் வரைக்கும் பார்த்திருக்கிறேன். ஆனால் யோபுவுடைய சந்தானம் மொத்தம் 20 பிள்ளைகள். முதல் அதிகாரத்தில் 7 பிள்ளைகளை வாசித்தோமே, கடைசி 42வது அதிகாரத்தில் மேலும் ஒரு 7+3 10 பிள்ளைகளை கொடுத்து தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். 15வது வசனம் இப்படியாக வருகிறது. கடைசி அதிகாரத்தில், தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அந்த நாளிலே பியூட்டி கான்டெஸ்ட் வச்சிருந்தாங்கன்னா, வேர்ல்டு பியூட்டி கான்டெஸ்ட்ல இந்த 3 பெண் பிள்ளைகளும் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க, அவார்டு வாங்கியிருப்பாங்க. அவ்வளோ பியூட்டி அவரால் தான் கொடுக்க முடியுங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். சிங்காரத்தை மட்டுமல்ல, சிங்காசனத்திலே உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை கடந்த பல வாரங்களாக நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, நான் சொன்னேன் இல்லைங்களா, இறைவன் நம்மளை டிசைன் பண்ணியிருக்கிறாரு 120 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய முற்பதாக்கள் எல்லாருமே 100+ தான் வாழ்ந்திருக்கிறாங்க. செஞ்சுரி அடிச்சுட்டாங்க, 100+. இவர் வந்துட்டு 140 இயர்ஸ் வாழ்ந்திருக்கிறாருங்க. யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு அருமையான தேவ மனுஷன் யோபு என்கிறவர். அவருடைய மனைவிதான் கொஞ்சம் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை நாம் பார்த்தோம். பைத்தியக்காரியை போல பேசுகிறாயே, பிதட்டுகிறாயே, தேவன் நமக்கு கொடுத்தாரே. சில சூழ்நிலை நிமித்தம் என்ன சோதனையோ எனக்கு தெரியவில்லை, சில சூழ்நிலை நிமித்தம் சோதனை வந்தது. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் தைரியமாக இருக்கிறது போல, விசுவாசமாய் இருக்கிறது போல நீயும் தைரியமாய் விசுவாசத்தோடு கூட என்னோடு கூட இருக்க வேண்டும். நாம் இருவரும் சேர்ந்து ஒரு மனதோடு கூட இறைவனை நோக்கி பார்ப்போம், நம்முடைய சிறை இருப்பை மாற்ற சொல்லுவோம் என்று அவர் பலமுறை சொல்லியும் கடைசியாக அந்த மகள் கேட்காமல், இன்னும் நீ உத்தமத்தில் நடந்து கொண்டிருக்கிறாயோ, எப்படி சாவுன்னு சொல்றாங்க, கமிட் யுவர் செல்ஃப், கமிட் சூசைட், அதுவும் செத்து போவதற்கு முன்பாக உன் தேவனை நீ தூஷி என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஸ்திரீகள் யாராகிலும் இந்த நாளிலே, நானும் கர்த்தருடைய மகள் தான், சபைக்கு போய் கொண்டிருக்கிறவள் தான் என்று நீங்கள் உங்களை சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய மனது எப்படி இருக்கிறது, உங்களுடைய நம்பிக்கை இறைவன் மேல் எப்படி இருக்கிறது, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு விசை இந்த நாளிலே, இந்த யோபுவை குறித்து நாம் தியானம் செய்த நல்ல நாளிலே நீங்கள் தியானம் செய்து பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்படி ஏதாகிலும் உங்களுடைய புருஷருக்கு, உங்களுடைய கணவனுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு ஆணவ பேச்சு இருக்கும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட திமிரான பேச்சு, நம்பிக்கை இல்லாத பேச்சு, விசுவாசம் இல்லாத பேச்சுகள் இருக்கும் குடும்பத்தில் என்று சொன்னால், தயவு செய்து உங்களை இந்த நாளிலே நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக யோபுவுடைய பின்னலைமை எப்படி நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். யோபுவுடைய மனைவிக்காக, யோபுவுடைய மனைவிடத்தில் இறைவன் பேசுகிறதாக எனக்கு தெரியவில்லை. கடைசி வரைக்கும் யோபுவிடத்தில் மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தேவன். ஏன் என்று சொன்னால், அந்த நாளிலே சாராள் இடத்திலே கூட பேசினார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் இடத்தில் பேசினவர் சாராள் இடத்திலும் பேசினார் என்று பார்க்கிறோம். அந்த மகளுடைய அந்த தேவன் பேசும்பொழுது, அடுத்த வருடம் இதே நாளிலே உங்களுக்கு ஒரு மகனை நான் கொடுக்க போகிறேன், அவருக்கு ஈசாக்கு என்ற பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இந்த மாதிரி நைசா சாக்கு போக சொல்லிட்டு வருமா போனாங்க. நகைத்தாளர்களெல்லாம் பார்க்கிறோம். கடைசியாக ஆபிரகாம் அவரிடத்தில் பேசின நம்முடைய தேவன் சாராள் இடத்திலும் பேசி, ஏன் நகைக்கிறாய், அந்த மாதிரி சொல்றாங்க, நகைக்கல. இப்படிப்பட்ட பாசங்கள்லாம் இறைவன் கிட்ட நம்ம செய்ய முடியாதுங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறவர். யோபுடைய உள்ளத்தை பார்த்தவர்
அவருடைய மனைவியுடைய உள்ளத்தையும் பார்த்தார். ஆகவேதான் அவருடைய மனைவியோடு கூட பேச அவருக்கு விருப்பம் இல்லாமல் யோபுவிடத்திலேயே கடைசி வரைக்கும் பேசினார் என்று பார்க்கிறோம். அவருடைய உத்தமத்து நிமித்தம், அவருடைய கீழ்ப்படுதல் நிமித்தம், அவருடைய பயபக்தி நிமித்தம், அவருடைய விசுவாசத்து நிமித்தம் அவருடைய மனைவியை திரும்பவும் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை திரும்பவும் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை இரட்டத்தனையாக தேவன் கொடுத்தார், ஆசீர்வதித்தார், அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோமே. இந்த நாளிலே யாராகிலும் உங்களுடைய சரீரத்தில் சுகவீனமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், விசேஷமாக எனக்கு தெரிந்த நண்பர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள், சோரியாசிஸ் டிசீஸில் அவங்க அகப்பட்டிருக்கிறாங்க. நான் பல முறை அவர்களிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஒரு சகோதரனை எங்கள் வீட்டில் கொண்டு வந்து ஒரு 6 மாதம் வைத்து பராமரித்து கூட அனுப்பினேன். அவர் இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார் என்று சொன்னால், அல்லது அவரை போல அநேகர் எனக்கு தெரியும் சோரியாசிஸ் பிரச்சனையில் இருக்கிறவங்க, அவங்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யோபுடைய சரீரத்தை மாற்றி கொடுத்தவர், அவருக்கு எழுத போனதெல்லாம் திரும்ப கொடுத்தவர், தெய்வீக சுகம் இல்லாமல் வாழ்ந்தவருக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்தவர், எல்லா குழந்தைகளையும் எழுந்து போய்விட்டோமே, சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த மனுஷனுக்கு திரும்பவும் 10 பிள்ளைகளை கொடுத்து சொத்து பத்துக்களை எல்லாம் இரட்டத்தனையாக கொடுத்த தேவன், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருந்தாலும் இப்படிப்பட்ட உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் இருக்கிற உங்களுடைய சரீரத்தில் பருக்கள் இருக்கிறதா, செதில்கள் உங்களுடைய சரீரத்தில் இருந்து உங்களுடைய ஸ்கின்ல இருந்து கீழே விழுகிறதா, இரவும் பகலும் நீங்கள் அதை சொரிந்து கொண்டிருக்கிறீர்களா? யோபுவை போல ஒரு ஓட்டை எடுத்து எல்லா இடங்களிலும் சொரிந்து கொண்டு நிம்மதி இல்லாமல் தவிக்கிறீர்களா? தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள், தேவனுடைய சத்தியத்திற்கு உங்களுடைய செவியை சாயுங்கள். நிச்சயமாக உங்களுடைய படைப்பாளியை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படைப்பாளி யார் என்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் யெகோவா என்று அவருடைய பெயர் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா என்று சொன்னால் பொருள் என்னவென்று பார்த்தால், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். சர்வ வல்லமுள்ள தேவன் என்பது அவருடைய நாமம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் கையில் இருக்கிற மொபைல் போன்ல, ஸ்மார்ட் போன்ல, உங்களுடைய பாஷையில் நீங்கள் பேசுகிறீர்களே தாய் பாஷை, அந்த தாய் பாஷையில ஸ்மார்ட் போன்ல நீங்க பரிசுத்த வேதாகமத்தை டவுன்லோட் பண்ணுங்க. Free of cost, no need to pay any amount. If you have enough money, better to go to Bible store and buy a holy Bible. You can read every single day. You can enjoy your life. எதையெல்லாம் நீங்கள் எழுந்து போனீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்பவும் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம், இரட்சகராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம், நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே. அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தால் மட்டும்தான் உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும், உங்களுடைய குடும்பம் பிரகாசம் அடையும். பிரியமானவர்களே, உங்களுடைய பலகீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். படைப்பாளியை குறித்து, அவருடைய சத்தத்தை குறித்து, அவர் என்ன பேசுவார் என்பதை குறித்து எந்த தொலைக்காட்சியிலும் எந்த கவர்மெண்ட் நியூஸ்லையும் இதில் வராதுங்க. படைத்தவருக்கென்று ஒரு புத்தகம், அவர் எழுதி கொடுத்த புத்தகம் நமக்கு உண்டு. அவருடைய டெலிகாஸ்ட் என்னன்னு பாருங்க, பிராட்காஸ்ட் என்னன்னு பாருங்க. என்னை போல உலகம் முழுவதிலும் நிறைய இறைவனுடைய பிள்ளைகள் நிறைய சபைகளை நிறுவி தேவனுடைய வார்த்தையை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபைகளுக்கு செல்லுங்கள், சர்ச்சுக்கு போங்க, அங்கே உபதேசிக்கிற உபதேசத்தை கவனமாக கேளுங்கள். அவருடைய உபதேசத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மறையும். பிரியமானவர்களே, நோய்கள் அகலும். பிரியமானவர்களே, தரித்திரங்கள் ஒழியும். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னாரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே வாருங்கள். நாங்கள் வந்தோம், அழுது கொண்டே இருப்பேன். என்னை குறித்து சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறது, நேரம் போதவில்லை. வருத்தப்பட்டு கொண்டிருந்தோம், குடும்பமாக இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, யாரிடத்திலோ பணத்தை வாங்கி கொண்டு பொய்யான பிரச்சாரம் செய்கிற மனுஷன் நான் அல்ல. தேவன் எனக்கு கொடுத்த அனைத்து சத்தியத்தின் நிமித்தம், அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு நான் பெற்றுக்கொண்ட சத்துவத்தின் நிமித்தம், யோபுவை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம், இந்த 2 கரங்களும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக கடந்த 33 ஆண்டுகளாக பல நன்மையான காரியங்களை செய்திருக்கிறேன். பிரியமானவர்கள், குடும்பமாக செய்திருக்கிறோம். யாரிடத்திலும் ஒரு நயா பைசா கடன் வாங்கினதில்லை. யாரிடத்திலும் எந்த விதமான காணிக்கையை கூட நான் பெற்றுக்கொண்டதில்லை. பிரியமானவர்களே, நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம்.
இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதகர்களே உங்களை பார்த்து பேசுகிறேன், பிரசங்கியாளர்களே உங்களை பார்த்து பேசுகிறேன். வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பதே பாக்கியம். என்னுடைய 60 வயது வரைக்கும் எல்லாவற்றையும் கொடுத்தேன். என்னால் முடிந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்திருக்கிறேன். பெரியமானவர்களே, என் குடும்பத்தார் அறிவார்கள். எத்தனையோ முறை போதும் இன்னும் செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று சில நேரங்களில் எனக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது என்னுடைய உற்சாகத்தின் மீதம் அதெல்லாம் செய்து அமெரிக்க தேசத்தில் பில்லி கிரஹாம் என்ற அருமையான போதகர் பேசியிருந்த போதனையிலே ஒரு பகுதியை நான் கேட்டேன். 60 வயதிற்கு பிறகு நீங்கள் உங்களை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கவனமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தேவை உள்ளவர்கள் அநேகர் இந்த பூமியில உண்டு. அவர்கள் உங்களை விட சிறிய வயதில் இருக்கிறார்கள். உழைக்கட்டும். மீன் சாப்பிட கற்றுக் கொடுக்காதீர்கள், மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள். அவர்கள் இறைவனை நம்ப வேண்டும். கொடுத்து கொண்டே இருந்தால் வாங்கி கொள்ளுகிறவன் சோம்பேறியை போலதான் இருப்பான். ஆகவே 60 வயதுக்கு மேல் உள்ள ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் சொன்னால் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவனமாக இருங்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று அருமையான ஒரு உபதேசத்தை எனக்கு கொடுத்தார். ஆகவே இந்த நாளிலே சத்தியத்தை சத்தியமாக உங்களுக்கு பகுத்து போதித்துக் கொண்டிருக்கிறேன். பெரியமானவர்களே, இந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்ட நான், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொன்னால் நீங்களும் 60+ வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கவனமாக இருங்கள். பணத்தை குறித்து கவனமாக இருங்கள். யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க தேவன் உங்களோடு கூட பேசுவார். அப்பொழுது கொடுங்கள். கேட்கிறவர்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். என்னிடத்துல தினந்தோறும் நிறைய மெசேஜ் வருகிறது. எங்களுக்கு என்ன உதவி தேவை? அவர்களுடைய சொந்த பந்தம் இல்லையா? அவர்களுடைய நண்பர்கள் இல்லையா? உற்றார் உறவினர்கள் இல்லையா? இன்லாஸ் இல்லையா? நைபர்ஸ் இல்லையா? அவர்களெல்லாம் விட்டு தாண்டி எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார்கள். உதவி ஏதாகவும் கிடைக்குமா? கேட்கட்டும், தவறு கிடையாது. அவர்கள் எப்பொழுது நம்மை போல விசுவாசத்திலே வல்லவர்கள் ஆவார்கள். கொடுத்து கொண்டே இருந்தால் விசுவாசம் தொய்ந்து போகும். அவர்கள் விசுவாசத்திலே வல்லவர்கள் ஆக வேண்டும். இந்த உபதேசங்கள் மூலமாக நீங்கள் இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய மனம் மறுரூபம் அடையும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். முதலாவது, அதற்கு பிறகு அநேகருக்கு நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த அருமையான நாளில இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு கொடுத்த திரியேக தேவனுக்கு கொடான கொடி நன்றியை நான் சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன். இதே தொடர் போதலின் ஊடாக இன்னும் ஒரு சில நாட்களிலே என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். God bless you. Bye bye.